சரோ, அம்மா என்னமோ உண்மையை தெரியாம பேசிட்டாங்க. அவங்க பேச ஆரம்பிச்சா லிமிட்டை தாண்டி போயிடுவாங்கன்னு உனக்கே தெரியும்ல. என்ன பண்ண சொல்ற? ஆனா நான் எடுத்து சொன்னா எங்க அம்மா நிச்சயமா கேட்டுப்பாங்க. செல்வத்துக்கு லீலாவோட ஒரு நல்ல பொண்ணு வேற எங்கேருந்து கிடைக்கும்? லீலாவை செல்வம் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தாங்க. ஆனா அத்தை பத்தி நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. அவங்களுக்கு மனுஷங்களுக்கு மதிப்பு கொடுக்க தெரியல. நான் செல்வம் லீலாவை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ இன்னும் எங்க அம்மாவை பிடிச்சு தொங்கிட்டு இருக்க. அத்தையை மறந்துட்டு இந்த கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறது பைத்தியக்காரத்தனங்க. அவங்களோட கல்யாணத்துக்கு உங்களால முடிஞ்சதை நீங்க தாராளமா செய்யுங்க. ஆனா ரெண்டு விஷயம். ஒண்ணு, என் அப்பா வீட்டுல சம்பந்தப்படுத்தி அவமானப்படுத்த கூடாது. வேற என்ன? செல்வத்துக்கும் லீலாவுக்கும் இத பத்தின ஆசை மனசுல வளர்றதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. அவங்க 2 பேரும் கனவு கண்டுட்டு அது முடியாம போயிடுச்சுன்னா அப்புறம் 2 பேரும் உடைஞ்சு போயிடுவாங்க. நாம ஆசை காட்டிட்டு அவங்களுக்கு மோசம் பண்ணக்கூடாது. சரி சரோ, நான் போய் எங்க அம்மாவை சமாதானப்படுத்துறேன். உங்க அப்பா மேல எந்த தப்பும் இல்லைங்கிறது அவங்களுக்கு விளக்கிடுறேன். பாவம், இதுக்கெல்லாம் வேற காசு கொடுத்தாரு உங்க அப்பா. இது கூட அத்தை விட்டு வைக்கல. தண்ணி கொடுத்தன வந்த உடனே ஆட ஆரம்பிச்சிட்டியா? இதெல்லாம் உங்க அப்பா வீட்டுக்கு கடத்தறியான்னு கேட்டாங்க. இத பத்தியும் விளக்கமா சொல்லிடுங்க. என்ன இருந்தாலும் சொன்ன வார்த்தை யாராலையும் திருப்பி வாங்க முடியாதுல்ல. சரி, உங்க அப்பா இதுக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்காரு, அதை யார்கிட்டயாவது திருப்பி அனுப்பிச்சிடணும். இந்த பழங்களை தான் என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப. ஏய் தனோ, கீழே இறங்கு. என்கிட்ட சொன்னா நான் எடுத்து தர மாட்டேனா? இறங்கு கீழே.